ஹலோ காய்ஸ், வாங்க இப்போ பச்சை புளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு இடிக்கிற கல்லில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. 4-5 பூண்டு இடித்து வச்சுக்கோங்க, தோல் உரிச்சிட்டு. 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரியே அடுப்பில் அந்த தீயில சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரைக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த இடித்த பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த சுட்டு வச்சுருக்க காஞ்ச மிளகாயை நல்லா கைனால் உடச்சிட்டு உள்ளே சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. லைட்டாக கல் உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு. நான் புளி தேவையான அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா கைனால் பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சமாக புளி மட்டும் சேர்த்து கைனால் பிசைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கைனால் பிசைஞ்சிருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி, புளி எல்லாமே சேர்த்துக்கணும். இதை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. அதுக்கு பேர் தான் பச்சை புளி ரசம்னு பேர். நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்காமல் இந்த மாதிரி ரெடி பண்ணுறது. அவ்வளோதாங்க, பச்சை புளி ரசம் ரெடி. நான் வந்து இதுக்கு மட்டை அரிசி சோறு வடிச்சிருக்கேங்க. பச்சை புளி ரசம், மட்டை அரிசி சோறு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.